இந்திய வழக்குரைஞர்கள் சங்கத்துல மாநில குழு உறுப்பினரா இருக்கிறாப்ல. தொடக்கத்திலேயே இடதுசாரி அரசியலுக்கு வந்தாப்ல. மாணவர் பருவத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இளைஞர் அமைப்புல எஸ்எஃப்ஐல இணைஞ்சு வேலை செஞ்சிருக்கிறாப்ல. அதனுடைய நீட்சியாக தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட வழக்குரைஞர் பிரிவுல மாநில குழு உறுப்பினரா இருக்கிறாப்ல. தொடர்ந்து சமூக செயல்பாடுகள்ல இணைஞ்சு ஈடுபட்டு இருக்கிற ஒரு தோழர் சொந்த ஊரு திருவண்ணாமலை சொன்னாப்ல. இப்ப இருக்கிறது காஞ்சிபுரத்துல. இப்பவும் தோழர் சட்டத்துறையில தொழிலாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை கையாளுறதுல பிரதாபன் ஜெயராமன் தோழர் முக்கியமான தோழர். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பும் தொழிலாளர் இது பற்றியானதுதான். அந்த விஷயத்துல பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படையான தொழிலாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய பிரச்சனையை பற்றி தோழர் பேச இருக்கிறாரு. நாம எல்லாருமே கேட்கலாம். பிரதாபன் ஜெயராமன் தோழர், நீங்க பேசலாம். இந்த இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய 100 சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் அது சம்பந்தமாக பொன்னுலகம் பதிப்பகம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பொன்னுலகம் பதிப்பகம் தொடர்ச்சியாக இடதுசாரிகளுடைய புத்தகங்களாகவும் இடதுசாரிகளுக்கு எதிராக வசைகளை பொழியக்கூடியவர்களுக்கு பதிலடியாக தருவதாக பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஸ்டாலினுக்கு எதிரான பொய்கள் அந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்த ஆவணமாக தற்காலத்தில் பொன்னுலகம் பதிப்பகம் சார்பில் வெளியிடப்பட்டு ஒரு சிறந்த ஒரு ஏற்பாட்டை என்பது அவங்க செய்திருக்கிறாங்கன்றதான். ஸோ அதுக்காக என்னுடைய புத்தகங்கள் தொடர்ச்சியாக கொண்டு வரணும், பல்வேறு விஷயங்களை அவங்க கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட முதல் கண் வாழ்த்துக்களை தோழர்களுக்கு நான் இதில் தெரிவிச்சிருக்கேன். இரண்டாவது தோழர்களை இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது தொழிற்சங்கம் ஏன் எதற்கு அப்படின்ற இந்த தலைப்பில் தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். இந்த தொழிற்சங்கம் அப்படின்றது சம்பந்தமாக நாம பார்க்கணும்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல ஏற்பட்ட அந்த தொழில் புரட்சி, அந்த தொழில் புரட்சிக்கு பிறகு உலக அளவில் இருக்கக்கூடிய நிதி மூலதனம் என்பது தொழிலாளர்களுடைய அந்த சுரண்டல் முறை என்பது மாறுபட்டது. அது வரைக்கும் இந்தியாவில் பிரபுத்துக்கள் நிலப்பிரபுக்கள் அடிப்படையில் விவசாய கூலிகளை சுரண்டிட்டு இருந்த சமயத்திலிருந்து மாற்றம் கண்டு இயந்திரம் சார்ந்த உற்பத்தி, அந்த உற்பத்தியில தொழிலாளர்கள் ஈடுபடுத்துவது, அந்த மனித உழைப்பை சுரண்டுவது, நேரம் காலம் இல்லாமல் சுரண்டுவது போன்ற இந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படுது. இந்த சூழல் தான் தோழர் மார்க்ஸ் தன்னுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை என்பதும் வெளியிடுறாரு. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல நம்ம அதுக்குள்ள டீட்டெயிலா போக விரும்பல. அப்போ அந்த சூழலோட பின்னணியில பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் இந்திய சுதந்திர போர் நடக்குது. அதன் பிறகு இந்தியாவில் தேயிலை தோட்டம் உட்பட கிழக்கிந்திய கம்பெனிகளுடைய பிரச்சனைகள், அவங்க இந்தியாவை அதிகப்படியான அளவுல சுரண்டலுக்காக உட்படுத்துறாங்க. அப்போ நேரடி ஆட்சியின் கீழே பிரிட்டிஷ் கொண்டு வர்றாங்க. இப்போ கொண்டு வரும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்பது அந்த சூழலில் ஏற்படுது. அதனுடைய தொடக்க கட்டமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அமைக்கப்படுது. 1885 காங்கிரஸ் என்பது உருவாக்கப்படுது. அதற்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் கமிஷன்ஸ் என்பதும் ஃபேக்டரிஸ் கமிஷன் என்பதும் அந்த காலங்களில் 1890 ஃபேக்டரி கமிஷன் என்பதும் உருவாக்குறாங்க. இந்த ஃபேக்டரி கமிஷன் என்பது என்னன்னா, அதுல அந்த ஏஜ் குறைந்தபட்சமா அந்த குழந்தைகள் இப்போ அடல்ட் 13 வயசுக்கு மேலன்ற முறையில் சைல்டு அவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும். அடல்ட் 18 வயசு. அப்போ ஃபேக்டரிஸ் ஆக்ட்ல 7 வயது குழந்தைகளை கூட உற்பத்தியில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கால நேரம் நிர்ணயிக்கப்படாத ஒரு சூழலா இருந்துட்டு இருந்தது. இப்போ 8 மணி நேரம் வேலை என்பது நம்ம இப்போ உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அது 6 மணி நேரமாக மாற்றணும்னு சொல்றதுக்கான போராட்டம் என்பது ஒரு பக்கம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சன்செட்டுக்கும் சன்ரைஸுக்கும் இடையில பல்வேறு நேரங்கள்ல முழு நேரங்களாக, இரவுகளாக, 24 மணி நேரமாக, 46 மணி நேரமாக தொடர்ச்சியாக தொழிலாளர்களை வேலையை சுரண்டக்கூடிய ஏற்பாடு என்பது அந்த சூழல் இருந்தது. இந்த பின்னணியில இந்தியாவில் ஒரு ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் என்பது தன்னெழுச்சியாக துவங்க ஆரம்பிக்கல. அது இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சோசியலிஸ்டுகள், காங்கிரஸ்ல இருந்திருந்தக்கூடிய லெப்டிஸ்டுகள், இவங்க தான் குறிப்பா சொல்லணும்னா இவங்களுடைய ஏற்பாட்டுகளின் காரணமாக தொடர்ச்சியான ஒரு வர்க்க சேர்க்கை சம்பந்தமான ஒரு அணி என்பது அங்க உள்ள நடந்துட்டே இருக்கு. அப்போ முதல் முறையாக பாத்தீங்கன்னா கல்கட்டாவில் பிரிண்டர் கம்பெனி, அச்சுக்கூலிகள் செய்வருடைய யூனியன் என்பது 1905 உருவாக்குறாங்க. அதன் பிறகு பாம்பேல பாத்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடியவங்களுடைய யூனியன் 1907-8 வாக்குகளை அவங்க இந்த யூனியன் என்பது உருவாக்கப்படுது. இவங்க எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சூழல்ல 1906-8 இந்த காலங்கள்ல
ஒரு ஸ்ட்ரைக் என்பதும் அவங்க கால் ஃபார் பண்றாங்க. இந்த இவங்க பாம்பேல இருக்கக்கூடிய போஸ்ட் யூனியன் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் என்பது கால் ஃபார் பண்றாங்க. அதான் இந்தியாவில் நடந்த முதல் ஸ்ட்ரைக். அதன் பிறகு இந்தியாவில் நடந்த 2வது ஸ்ட்ரைக் எதுன்னு பாத்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் கோரல் மில் ஸ்ட்ரைக். அந்த கோரல் மில்ன்றது நம்ம தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய மதுரா கோட்ஸ் தூத்துக்குடியில விஓசி வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய தலைமையில சுப்பிரமணிய சிவா அவர்கள் இருவரும் இணைந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக் என்பது நகர்த்துறாங்க. அந்த அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ரைக். அதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளும் வந்து வெற்றி பெறுது. 1908 நடந்த அந்த ஸ்ட்ரைக். அதன் பிறகு இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் என்பது வருது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. 1911 ஒரு ஃபேக்டரிஸ் ஆக்ட் என்பது கொண்டு வராங்க. அது வந்து மேக்சிமம் அந்த இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முதலாளிகளுடைய நலன்களை உள்ளடக்கி இது மில் மேக்சிமம் சில்க் மில்க் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்களுடைய நலன்கள் அதனை உட்படுத்தி அவங்க வந்து அந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட் என்பதை கொண்டு வராங்க. ஃபேக்டரிஸ் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் என்பது இந்தியா உலக அளவில் வந்து பெரிய தாக்கத்தை என்பது உருவாக்குது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 வந்த உடனே அங்க அதனுடைய முடிவில் என்ன நடக்குதுன்னா, பல்வேறு விதமான தொழிற்சாலைகளுடைய உரிமைகள் சம்பந்தமாக பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியாவிலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேபர் மூவ்மெண்ட் என்பது டெவலப் ஆயிட்டே வருது. அப்போ வந்து அதிகப்படியா ஆர்கனைஸ்டா இருந்தவங்க வந்து 2 மில்லுல வந்து ஆர்கனைஸ்டா இருக்காங்க. ஒன்னு ஜூட் மில்ஸ், சணல் மில்லு, இன்னொன்னு வந்து டெக்ஸ்டைல் மில்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ்ல வந்து லேபர் யூனியன்ஸை வந்து ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல வந்து டெக்ஸ்டைல் யூனியன்ல அகமதாபாத்ல ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்பது அங்க நடக்குது. பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்து அதுல அந்த ஒரு யூனியன் வந்து பெரிய ஆர்கனைஸ்டாம ஒரு குறிப்பிட்ட பேக்கெட்ஸ்ல, இப்போ சில இடங்கள்ல பேக்கெட்ஸ்ல மட்டும் அந்த பிரச்சனைகள் என்பது வலுப்பெற்று நிற்குது. மற்ற இடங்கள்ல வந்து வராம போயிடுது. அதனுடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும்னா இந்தியாவிலேயே முதல் லேபர் யூனியன் அப்படின்னு பார்த்து மெட்ராஸ் லேபர் யூனியன், அதாவது ஆர்கனைஸ்டு லேபர் யூனியன். அதுதான் அது 1918 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் வாடியா வந்து உருவாக்குறாரு. மெட்ராஸ் லேபர் யூனியனுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஎன்சி மில்லுல மட்டும் அல்லாம அது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை என்பது உருவாக்குது. அப்போ இந்த ட்ரேட் யூனியனிசம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை அப்படின்றத தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு விவாத பொருளை வாடியா உட்பட அந்த வாடியா திருவிக்கா இவங்க எல்லாருமே அந்த விஷயத்த கொண்டு போறாங்க. அந்த மெட்ராஸ் லேபர் யூனியன்ல இடதுசாரிகளுடைய பங்களிப்பு பெருமளவு இருக்கு. அந்த இடதுசாரிகளுடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவுல அந்த லேபர் யூனியனை ஒரு வர்க்க சார்புடைய ஒரு வர்க்க கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடாக அந்த போராட்டங்கள், அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய சுதந்திர போராட்டத்துக்கு உட்பட்டு அந்த பிரச்சனைகள் என்பது அவங்க கொண்டு போறாங்க. இப்போ வாடியா வந்து அந்த யூனியனை ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு 1919 இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO, அந்த ILO வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ILO ஃபார்மேஷன் ஆனது என்னன்னா, உங்களுக்கு வந்து 1917 சோவியத்துடைய புரட்சி. இப்போ சோவியத்தோட புரட்சி என்பது நடந்த பிறகு, ரஷ்ய புரட்சி நடந்த பிறகு உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கும் போது பிரிட்டிஷ் ஆளுகைக்குட்பட்ட இடங்களில் இந்த தாக்கத்தை நோக்கி தொழிலாளர்கள் நகர்ந்துடக்கூடாது, அவர்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு பின் யோசனையோட தான் அந்த ILO என்பது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒன்றும் இப்போ நம்ம பன்னாட்டு அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, யுனைடெட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்க. நவ் UNO, UNI, இது அதன் பிறகு வரக்கூடியது வந்து ILO வந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சூழல்ல 1920 ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், அதாவது AITUC அப்படின்ற ஒரு தொழிற்சங்கம் இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் தொழிற்சங்கம், மத்திய தொழிற்சங்கம். இந்த தொழிற்சங்கம் என்பது உருவாக்கப்படுது. அந்த AITUC வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சங்கங்களை கிளை சங்கங்களாக அஃபிலியேஷனாக பண்ணிட்டு அதை அவங்க வந்து அந்த யூனியனை வந்து பெருமளவு ஃபார்ம் பண்றாங்க. அப்போ 1921 இந்த AITUC ஃபார்மேஷனுக்கு பிறகு பிஎன்சி மில்லு இந்த தொழிலாளர் சங்க மெட்ராஸ் லேபர் யூனியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாடியா மேல ஒரு வழக்கு என்பது துவக்குறாங்க. அது என்னன்னா, அந்த ஸ்ட்ரைக் உட்பட்ட ஒரு வழக்கு. அதுல அவங்களுடைய அவங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு எங்களுக்கு வந்து நஷ்டீடு வேணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்குல நீதிமன்றமும் நஷ்டீடு வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. ஒரு 50,000 75,000 எனக்கு நினைவில் இல்லை. அந்த 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 சமயத்துல தான் இந்த ட்ரேட் யூனியன் ஆக்டோட ஒரு தேவை என்பது இந்தியாவில் வந்து தேவைப்படுது. பல்வேறு விதமான இந்த மாதிரி யூனியனிஸ்டுக்கு எதிராக சிவில் வழக்குகளும் கிரிமினல் வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டு இந்த ட்ரேட் யூனியனை வந்து கட்ரைல் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் இருக்குன்றத இந்த தொழிற்சங்கவாதிகள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக முதல் கட்டமா என்ன நடக்குதுன்னா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து 1923 உருவாக்குறாங்க. அதான் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல்
அதாவது தொழிலாளர் சார்ந்த ஒரு சட்டம் அப்படின்னு சொன்னா 1923 உருவாக்கப்பட்ட ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபேக்டரிஸ் ஆக்ட் ஏற்கனவே வந்தாச்சு 1911. ஆனா அது வந்து முதலாளிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்கிறது. இது தொழிலாளர் காம்பன்சேஷன் சட்டம், இது 1923 உருவாக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இடையில மன்மோகன் சிங் கவர்மெண்ட் 2019க்கு பிறகு யூபிஏ செகண்ட் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் என்று மாத்துறாங்க. தொழிலாளர் காப்பீடு ஈட்டுறுதி சட்டம் என்பதை மாற்றி அவங்க என்ன பண்றாங்கன்னா தொழிலாளர் இழப்பீடு சட்டம் என்பதை மாற்றி பணியாளர் இழப்பீடு சட்டமா மாத்துறாங்க. அது என்ன காரணம்னா இந்த தொழிலாளர் அப்படின்ற வகைப்பாடு வரக்கூடாது அப்படின்றதுனால எங்கெல்லாம் ஒர்க்மேன் வருதோ அங்கெல்லாம் எம்ப்ளாயர் அப்படின்னு மாத்திருங்க, எம்ப்ளாயின்னு மாத்திருங்க. அந்த மாதிரி ஒரு சட்டத்துல வந்து ஒரு மாற்றம் பண்ணி அது எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படின்ற அடிப்படையில தான் இப்போ அழைக்கப்பட்டு வருகிறது. பட் ப்ரொவிஷன்ஸ்ல ஒன்றும் பெருசா மாறுதல் இல்லை. ஸோ இந்த 1923 ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வந்ததுக்கு பிறகு 1926 ட்ரேட் யூனியன் ஆக்ட் என்பது உருவாக்கப்படுது. ஸோ இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் உருவாக்குவதற்கு முன்பாகவே வந்த சங்கம் தான் மெட்ராஸ் லேபர் யூனியன். ஸோ 1926 இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேட் யூனியன் ஆக்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி, தொழிற்சங்கங்களுக்கான இம்யூனிட்டி. தொழிற்சங்கங்களுக்கான இம்யூனிட்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த அந்த பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு எதிராக, தொழிற்சங்கங்களுக்கு எதிராக தொழில் தகராறு சம்பந்தமாக எந்த விதமான சிவில் நீதி வழக்குகளோ கிரிமினல் வழக்குகளோ தொடர முடியாது. ஸோ இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட், இந்த ஆக்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் தொழிற்சங்கங்களுக்கான ஒரு பாதுகாப்பு என்பது அது உறுதிப்படுத்தியிருக்கு. அதுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா ராயல் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வராங்க. வந்ததுக்கு பிறகு வந்து 1929 ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் உருவாகுது. அந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்டுக்கு முன்னாடியே பாம்பேல இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் ஆக்ட்ன்றது ஒன்று இருக்கு. பாம்பே இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் ஆக்ட். இந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் தான் 1929 உருவாக்கப்பட்ட அந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் என்பது தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அது சம்பந்தமான செட்டில்மெண்ட்டுக்கு போவதற்கும் தேவை ஏற்பட்டால் அட்ஜுடிகேஷன் போவதற்குமான ஒரு ஏற்பாடு. இந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் தான் 1947 இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் 1947 தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் மற்றும் ட்ரேட் யூனியன் ஆக்ட் இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இப்ப இவங்க என்ன பண்றாங்க, மோடி சர்க்கார் என்ன பண்ணுதுன்னா இது எல்லாத்தையுமே கோடிஃபை பண்றாங்க. கோடி பண்ணி ஒரு புதுசா ஒரு சட்டத்தை வந்து துவக்கி இருக்காங்க. அந்த சட்டம் என்பது பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் அமல்படுத்தப்பட்ட உத்தரவிடப்பட்டு இன்றைய தேதி வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் அதுல வந்து ரூல்ஸ் பிரேம் பண்ணி வெளியிடாதனால தமிழ்நாடு உட்பட பல்வேறு தொழிற்சாலை பல்வேறு மாநிலங்கள்ல அந்த சட்டம் வந்து இன்ன வரைக்கும் அமலாகாம இருக்கு. ஆனா அது என்னைக்கா இருந்தாலும் அந்த சட்டம் என்பது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் என்பது எந்த தேதியில வேணாலும் அமலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த சட்டம் என்பது வந்து விட்டால் தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்ற முறைக்கு போயிடும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன கம்பாரிசன் மட்டும், ஏன்னா இந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்கிறதுனால நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்டுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல ஒரு ஃபேக்டரி 100 தொழிலாளர் இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸை வந்து அவன் வந்து கதவடைப்பு பண்ணணும் இல்ல ஆட்குறைப்பு பண்ணணும்னா அவன் நிச்சயமாக 3 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு வந்து அந்த தொழிலாளிக்கு 3 மாத அறிவிப்பு கொடுக்கணும், இல்ல 3 மாத அறிவிப்புக்கு பதிலான சம்பளத்தை கொடுக்கணும், அவங்களுடைய சேவை காலத்தை கணக்கிட்டு இழப்பீடு தரணும், 3வது வந்து அரசாங்கத்துடைய அனுமதி என்பது பெற்றணும். இந்த 3 விஷயம் நடந்தாதான் அவர் வந்து ஒரு தொழிலாளி ஆட்குறைப்போ அல்லது அந்த தொழிற்சாலையை கதவடைப்போ செய்ய முடியும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த லேபர் ரிலேஷன் கோட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட்ல என்னன்னா 100 என்பது 400ஆக மாற்றப்பட்டு விட்டுச்சு. இப்ப 400 தொழிலாளிக்கு கீழே இருக்கக்கூடிய பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ், அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல அவன் எப்போனாலும் ஷட் டவுன் பண்ணலாம், எப்போனாலும் க்ளோசர் பண்ணலாம், யாரை வேணாலும் ரெட்டர்ன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்பது இந்த புதிய கோட் என்பது ஒரு பாதகமான சூழல் என்பது உருவாக்கி இருக்கு. அதே சமயத்துல இழப்பீடு சம்பந்தமான விஷயம் பாத்தீங்கன்னா 1929 ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட்ல ஒரு தொழிலாளி பணியிலிருந்து ஆட்குறைப்பு பண்ணணும்னா அவருக்கு வந்து அவருடைய ஒரு 15 நாள் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு, அப்ப எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரோ 15 நாள் சம்பளம், வருஷத்துக்கு 15 நாள் சம்பளம்ன்றதான் ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்ட் 1929 இருந்தது. அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 இருந்தது. இந்த வந்திருக்கக்கூடிய கோடுலயும் பாத்தீங்கன்னா அதே 15 நாள் தான் இருக்கு. ஆனா இந்த 15 நாள் என்பது இந்த இருக்கிற சூழலுக்கு வந்து போதுமானதா அப்படின்னா போதுமானது கிடையாது. ஏன்னா பல்வேறு காலங்கள்ல அந்த வேஜ் சம்பந்தமான பிரச்சனை என்பது வருது. வேஜ் வந்து இதெல்லாம் வேஜ் காம்பனன்ட் ஆஃப் வேஜஸ் எதுன்னும் போது பேசிக் பிளஸ் டிஏ இது மட்டும் தான் காம்பனன்ட் ஆஃப் வேஜஸ்ல வரும். ஸோ இதை மட்டும் கொடுத்தா போதுன்னும் போது அவங்க பல்வேறு கம்பெனிகள்ல அவங்க என்ன பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் என்னன்னா பேசிக் மட்டும் ஒரு அமௌண்ட் ஒரு 14,000 வச்சுக்கோங்க, இப்போ டிஏ ஒரு 6,000 20,000 இருக்கும். ஆனா அவருக்கு மற்ற அதர் அலவன்சஸ் ஹெச்ஆர்ஏ இது போன்று பாத்தீங்கன்னா ஒரு 70,000 கிட்ட ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பார்.
ஆனா திடீர்னு அவர் வந்து வேலை நீக்கம் பண்ணோம்னா அந்த 20,000த்துல 15 நாள் சம்பளம், அதாவது 10,000. அப்போ ஒரு 10 வருஷம் வேலை பார்த்திருந்தாருன்னா 1,00,000 ரூபாய். அதுக்கு மேல அவருக்கு இழப்பீடு தர வேண்டியது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீதிமன்றங்களும் வராங்க. அந்த சட்டம் அதான் சொல்லும். ஸோ அவ்வளவு ஒரு மோசமான ஒரு விதி என்பதுதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெட்ரஸ்மெண்ட்லயும் க்ளோசர்லயும் காம்பன்சேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. அதையே இந்த புதிய சட்டமும் அது வலியுறுத்துது. இப்போ இந்த ட்ரேட் டிஸ்பியூட் ஆக்டுக்கு பிறகு ட்ரேட் யூனியன் ஆக்ட் வருது. அதன் பிறகு 1942ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஒட்டி நம்ம உங்களுக்கு கப்பப்படை எழுச்சி அது சம்பந்தமான வரலாறு எல்லாரும் உங்க தோழர்களுக்கு பல பேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதைத் தொடர்ந்து 1942ல இந்தியாவில் முதல் முறையா லேபர் கமிஷன் என்பது உருவாக்கப்படுது. அந்த கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா வேஜ் ரிவ்யூ கமிஷன் சொல்லுவாங்க. அந்த வேஜ் கமிஷன் உருவாக்கப்பட்டு அதுல பல்வேறு விதமான சட்டங்கள் உருவாக்குறாங்க. அவங்க வந்து அந்த ட்ரைபார்ட்டி முத்தரப்பு ஒப்பந்தம் முதல் முறையா கொண்டு வரது அங்கதான். நிர்வாகம், அரசாங்கம் மற்றும் தொழிலாளர் பெரியது, இந்த 3 தரப்பும் சேர்ந்து அந்த ட்ரைபார்ட்டி கமிஷன் என்பது உருவாக்கப்படுது. இந்த கன்சல்டேஷன் அடிப்படையில் அவங்க வந்து பல்வேறு விதமான சட்டங்கள் என்பது இந்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. இதனுடைய பிறகு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வருது. செகண்ட் வேர்ல்டு வார் ஒட்டி பல்வேறு விதமான உலக அளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எந்த நாடு ஆதரிப்பது, இது இம்பீரியலிசத்துக்கு எதிரான போராட்டமா அல்லது வந்து இது வந்து பாசிசத்துக்கு எதிரான போராட்டமா அப்படின்ற ஒரு பெரிய டிபேட் என்பது தொழிற்சங்கங்கள் மத்தியில வருது. அதனால தொழிற்சங்க ஏஐடியூசியில இருந்து சங்கங்கள் பெரிய பெரிய பிளவு ஏற்படுது. ஐஎன்டியூசி உருவாகுது. இடையில வந்து ஐஏடியூசியில் இருக்கக்கூடிய எம்என் ஜோஷி வந்து தனியே போய் தனி சங்கம் உருவாக்குறாரு. எம்என் ராய் வந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 1970 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்படக்கூடிய பிளவு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏற்பட்ட பிளவுக்கு பிறகு 1964ல 70ல சிஐடியு ஃபார்மேஷன் ஆகுது. இதனுடைய ஊடாக வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பாரதிய மசூர் சங், RSS தொழிற்சங்க அமைப்பு. அது வந்து 1948-50 காலங்கள்ல அவங்களும் அந்த சங்கத்தை என்பது உருவாக்குறாங்க. பாரதிய மசூர் சங் அவங்க உருவாக்கிட்டு அவன் ஒரு சென்ட்ரல் ட்ரேட் யூனியனா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. HMS இந்துஸ்தான் மஸ்தூர் சங், அது சுதந்திரத்தில் ஒட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சங்கம். அந்த சென்ட்ரல் தொழிற்சங்கம் இன்றைய தேதி வரை அவங்களும் வந்து ரன் ஆகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய தொழிற்சங்கங்கள் அப்படின்னு அடிப்படையில் பார்க்க போனா ஏஐடியூசி, சிஐடியு, VMS, HMS, INTUC, இந்த 5 சங்கங்கள் என்பது மத்திய சங்கங்களாக சென்ட்ரலைஸ்டு லேபர் யூனியனாக இன்னை வரைக்கும் இந்தியாவில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதுல பெரும்பான்மையான தொழிலாளர்கள் ரெப்ரசென்ட் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா சிஐடியு அண்ட் ஏஐடியூசி. இவங்க தான் மெஜாரிட்டி இருப்பாங்க. மற்றவங்க வந்து அதனுடைய கம்மியா தான் இருப்பாங்க. 3வது இடங்கள் INTUC இருக்கும், 4வது இடத்துல BMS, 5வது இடத்துல HMS. HMSக்கு பொறுத்த வரைக்கும் ரயில்வே தொழிலாளர்கள் என்பது பெருமளவு இருக்கிறதுனால இந்த தொழிற்சங்கங்கள் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புல இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. தோழர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இந்த தொழிற்சங்கங்களுடைய தேவை எங்கிருந்து வருது, தொழிற்சங்கங்களுடைய அவசியம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி என்பதுதான் பல்வேறு இடங்களில் இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் இருக்கக்கூடிய இந்த பகுதி காஞ்சிபுரம். நான் வந்து 2018 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருந்துட்டு இருந்தேன். என்னுடைய மேஜரான ரோல் என்பது லேபர் அண்ட் சர்வீஸ் ஒர்க். ஸோ அப்போ அந்த சமயத்துல காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்கள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 2 மாவட்டத்துக்கான வழக்குகள் அனைத்தும் சென்னையில நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருந்தது, சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்துல. புதியதாக 2018ல காஞ்சிபுரம் தொழிலாளர் நீதிமன்றம் உருவாக்கின பிறகு என்னுடைய 90% வழக்குகள் இங்க வந்ததுனால நான் காஞ்சிபுரத்துக்கு என்னுடைய தொழிலை வந்து ஷிஃப்ட் பண்ணி வரேன். ஸோ அந்த சூழல்ல பார்க்கும்போது இங்க காஞ்சிபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் காஞ்சிபுரம் மட்டும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு காரணம், இங்க இந்த ஒரு 4 மிகப்பெரிய தொழிற்பேட்டைகள் என்பது இங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரகடம், சுங்குவார் சத்திரம், மறைமலை நகர். இது வந்து ஒரு பெரிய பழைய ஒன்றுபட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்துல. இங்க தோழர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஏஐசிசிடியூ ஆல்சோ ஒரு சென்ட்ரலைஸ்டு யூனியன். அதை நான் சொல்லும் போது மறந்துட்டேன். ஏஐசிசிடியூ சிபிஐஎம்எல் லிபரேஷனுடைய அமைப்பு, அது ஒரு மத்திய தொழிற்சங்கமாக செயல்பட்டு இருக்கு. ஸோ அந்த சூழலை இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல நம்ம தொழிற்சங்க அமைப்புகள், அதாவது நான் ஆர்கனைஸ்ட் அமைப்புகள் சொல்றேன், இங்க ஒரு 4 விதமான அமைப்புகள் என்பது இங்க இருக்கிறாங்க. சிஐடியூ இருக்கிறாங்க, ஏஐடியூசி இருக்கிறாங்க, ULF அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அதன் பிறகு ஏஐசிசிடியூ இருக்கிறாங்க, இப்போ LDUன்னு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலைகள்ல பெருமளவு இருக்கிறாங்க. INTUC இருக்கிறாங்க. INTUC பெருமளவுல அவங்க வந்து நிர்வாகத்தினுடைய ஆதரவு தொழிற்சங்கமா தான் பல்வேறு தொழிற்சாலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தொழிற்சாலைகள்ல தொழிற்சங்கங்கள் இருக்கிற அளவு அப்படின்னு பார்க்க போனோம்னா, இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு 25-30 விழுக்காடு தொழிற்சாலைகள் மட்டும்தான் அமைப்பாக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் என்பது இருந்துட்டு. மீதி இருக்கக்கூடிய 70% ஆர்கனைஸ்டு செக்டாரான இந்த தொழிற்சாலைகள்ல யூனியன் இல்லை. நான் சொல்றது இண்டஸ்ட்ரீஸ்ல சொல்றேன்.
அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல பல்வேறு இடங்களில் நம்ம யூனியன் இல்லைன்றது வேற விஷயம். ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல 70 விழுக்காடு இன்றைய தேதி வரைக்கும் இங்க யூனியன்ஸ் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உட்பட்ட இந்த பகுதிகளில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்ல யூனியன் இருப்பாங்க, கவர்மெண்டோட போர்ட்ஸ் எல்லாத்திலையுமே, கார்பரேஷன்ஸ் எல்லாத்திலுமே யூனியன் இருப்பாங்க. ஆனா தனியார் முதலாளிகளுடைய நிறுவனங்கள்ல பெருமளவு என்பது யூனியனிசம் என்பது இல்ல. ஒசூர் உச்சகட்ட மோசம். ஒசூர்ல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தொழிற்சாலைகள்ல வந்து யூனியன் என்பதும் இல்லை. அங்க ஒரு மிகப்பெரிய தொழிற்பேட்டை. நீங்க காஞ்சிபுரத்தை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய தொழிற்பேட்டை ஒசூர். ஆனா அங்க வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தொழிற்சாலையினுடைய தொழிற்சங்கங்கள் இல்லை அப்படின்றதான் நிலைமை. ஏன் தொழிற்சங்கங்கள்ல இருந்து தொழிற்சாலையில இல்லை அப்படின்றதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் என்னன்னா, இந்த நீங்க நடைபெற்றக்கூடிய இந்த சாம்சங் போராட்டம், இந்த சாம்சங் மட்டும்தான் இங்க வெளியே வந்த ஒரு விஷயம் தொடர. இந்த சாம்சங்கை தவிர்த்து பல்வேறு தொழிற்சாலைகள்ல தொழிலாளர்கள் வெளியே வரும்போது அவங்க வந்து பல்வேறு விதமான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகுறாங்க. இப்ப சாம்சங்ல என்ன பிரச்சனை? சாம்சங்ல ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேல ஒரு போராட்டம், 12 ஆண்டுகளுக்கு மேல வந்து அவங்க தொழிற்சாலை என்பது இருக்கு. அங்க ரோபோ செய்யக்கூடிய வேலை, அதை வந்து மனிதன் வந்து அதை விட எளிதா செய்யணும், அதோட வேகமா செய்யணும் அப்படின்ற ஒரு பெரிய நெருக்கடி என்பது இருக்கு. ரெண்டாவது ஓவர் டைம், அவனுடைய தொழிலாளியோட கண்ட்ரோலே இல்லாத அளவுக்கு ஓவர் டைம் சாம்சங்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. உற்பத்திக்கான கூலி என்பது கிடையாது, உற்பத்தியில வரக்கூடிய லாபத்தின் அடிப்படையிலான போனஸ் என்பதும் கிடையாது. மினிமம் போனஸ் 8.33 போனஸ் தான், 20% போனஸ் கிடையாது. சாம்சங் என்னைக்குமே லாஸ்ல இருந்தது இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல ஒரு பெரிய மார்க்கெட்டிங், பெரிய அளவுக்கு நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை சாம்சங். சவுத் கொரியாவில் ஒரு பெரிய நிறுவனம், அவங்க குடும்ப நிறுவனம். ஆக்சுவலி இந்த இந்தியா தமிழ்நாட்டில் எப்படி டிவிஎஸ் அது மாதிரிலாம் இருக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு இந்தியா சிமெண்ட்ஸ் போன்ற அவங்க ஒரு குடும்ப நிறுவனம். இந்த குடும்ப நிறுவனமா இருக்கக்கூடிய சாம்சங்ல அவங்க இருக்கக்கூடிய சவுத் கொரியாவிலேயே வந்து ஒரு யூனியன் கிடையாது. சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய யூனியனை வந்து சமீபத்துல தான் ஃபார்ம் பண்றாங்க. அதுவும் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் யூனியன், நிர்வாகமே ஆரம்பிச்ச யூனியன். அந்த நிர்வாகமே ஆரம்பிச்ச யூனியன் ஆகஸ்ட் மாசம் அவங்க ஸ்ட்ரைக்குக்கு போனாங்க சில கோரிக்கைகள் வச்சு. ஏன்னா ஒரு யூனியன்ற ஒரு விஷயம் வரும்போது அது நிர்வாகம் ஆரம்பித்தாலும் தொழிலாளி ஆரம்பித்தாலும் அது ஒரு கட்டத்தில் அதனுடைய வர்க்க குணம் என்பது வெளிப்பற்றும். அது தொழிலாளி நான் வந்து அது சொம்பு யூனியனா இருக்கு அப்படின்றதுனாலே வந்து அது அமைதியா போயிடாது. அப்போ ஒரு சூழல்ல அது வந்து மாற்றம் அடையும், அந்த யூனியன் என்பது போராட்டத்துக்கு தள்ளப்படும். ஏன்னா பல்வேறு இடங்களில் நம்ம தமிழ்நாடு, இந்தியாவில் அதுக்கான வரலாறு என்பது இருக்கு. பல்வேறு தொழிற்சாலைகள்ல அது மாதிரி நிர்வாகமே ஏற்பாடு பண்ணியிருக்கும். ஆனா அந்த தொழிற்சங்கம் பிற்காலங்கள்ல ஒரு நல்ல மனிதர்கள்கிட்ட போய் சிக்கும் போது, வர்க்க உணர்வுள்ள மனிதர்கள் சிக்கும் போது சரியான முறையில வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டு போவாங்க. அந்த மாதிரிதான் சவுத் கொரியால ஏற்பட்டது. இந்த தொழிற்சங்கத்தை வந்து பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை என்பது இந்த தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கு. ஏன், என்ன காரணம்? தொடர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாடியா சம்பந்தமான நிகழ்வு. அப்போ ஒரு சிவில் வழக்கோ அல்லது கிரிமினல் வழக்கோ அந்த தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மீதோ அல்லது தொழிற்சங்கத்தின் மீதோ போட முடியாது. ஒரு இம்யூனிட்டி இருக்கு. அப்போ பதிவு பண்ணிட்டா போட முடியாது, பதிவு பண்ணலைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த தொழிற்சங்க பதிவு என்பது 6 மாத காலங்களுக்கு மேல இழுத்தடிக்கப்பட்டு சமீபத்துல தான் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த போராட்டம் என்பது இந்தியாவில் 1920 மெட்ராஸ் லேபர் யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு வாடியா மற்ற தோழர்கள் வந்து எந்த அளவுக்கு போராட்டங்கள் கொண்டு போனாங்களோ அதே போராட்டத்தை வந்து 2025 சுமார் 105 வருடங்கள் கழித்து அந்த போராட்டத்தை இதே மண்ணில் செய்ய வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுறதுக்கு காரணம் என்ன? அப்போ இந்த பன்னாட்டு மூலதனம் என்பது அவங்க அரசு வர்க்கத்தோட இணைஞ்சு நிற்கிறாங்க. இந்த அரசு வர்க்கத்தோட இணைஞ்சு நிற்கும் போது அவங்க மட்டும் இல்லை, எங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, வருவாய்த்துறை, ஆட்சித்துறை, மாவட்ட ஆட்சித்துறை உட்பட அந்த துறைகள் 3, நீதித்துறை 4மே முழுக்க சாம்சங்குக்கு ஆதரவாக, நிதி மூலதனத்திற்கு ஆதரவாக தனது கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு சின்ன போராட்டம் பண்ண முடியாது, ஒரு சின்ன எதிர்ப்பு தெரிவித்து வெளியே நிற்க முடியாது, வீட்டுல வந்து கைது செய்வது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் என்பது இந்த சாம்சங் போராட்டத்துல அவங்க மட்டும் இல்லை, சாம்சங்குக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய சப்ளையர் கம்பெனி உட்பட எல்லா விதங்கள்லயும் வந்து அவங்க வராங்க. ஏன்னா சாம்சங்ல அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை அமைந்து விட்டா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகளை வந்து அது ஒரு பாதிப்பு உருவாக்குன்னு சொல்லிட்டு அந்த முதலாளிகள் எல்லாம் கூட்டணி அமைத்து இந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு வந்து இடைஞ்சல் என்பது அவங்க கொடுத்தாங்க. அது வெளிப்படையாக வந்து பல்வேறு ஆதாரங்களை எங்களால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து அனைத்து முதலாளிகளும் ஒரு சிண்டிகேட் போட்டு இந்த வேலைகள் என்பது அவங்க ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தை ஏன் வந்து அரசாங்கத்தால வந்து கடைசி வரைக்கும் ஒடுக்க முடியல அப்படின்னு ஒரு மிக முக்கியமான காரணமா நான் பாக்குறது என்னன்னா, அந்த தொழிலாளர்கள் அங்க இருக்கக்கூடிய 1500 நிரந்தர தொழிலாளர்கள், அந்த 1500 நிரந்தர தொழிலாளர்கள்ல 1400 பேர் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க.
இப்ப இந்த 1400 பேர்லயும் அவங்க வந்து அந்த 1300 பேர் 100 பேர் மட்டும் அவங்க வரல, இந்த போராட்டங்களுக்கு கடைசி காலங்கள்ல வரல. அந்த 1300 பேர் அந்த போராட்டத்தினுடைய 36 நாட்களும் வந்து எந்த வித இதுவுமே கிடையாது, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம அந்த 1300 பேரும் அந்த பந்தல்ல தினசரி இருந்தாங்க. எத்தனை ஒடுக்குமுறை வந்தாலும் இருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு பிரச்சனை என்பது என்னன்னா, எங்களுக்கு சம்பள உயர்வு ஒரு இஷ்யூவே கிடையாது. 2வது வந்து எங்களுக்கு வந்து போனஸ் தரலன்றது இஷ்யூவே கிடையாது. நான் வந்து ஒரு சக மனிதனா என்ன வந்து மதிக்கணும். அவங்களுக்கு மிக முக்கியமான கோரிக்கை தான். HR வந்து என்னை மதிக்கல, கூட்டு மிரட்டுறான், இதெல்லாம் என்னால தாங்க முடியல. சக மனிதனா மதிக்கணும்னா எனக்கு ஒரு சங்கம் வேணும். அந்த சங்கத்தை நீ வந்து அனுமதிக்க மாட்ட, அதனால உற்பத்தியில நான் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 36 நாள் அவங்க வந்து ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டாங்க. அது முடிந்து இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு நீதிமன்றங்கள்லாம் போய் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு மோசமான செயல்பாடுகள், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மிக மோசமான செயல்பாடு. ஒரு சங்க பதிவு கொடுத்த 45 நாள்ல பதிவு பண்ணணும்னு சட்டம் இருக்கு. இவங்களே தான் உருவாக்கியிருக்காங்க, தமிழ்நாடு அரசாங்கம் தான் உருவாக்கி இருக்காங்க. அந்த 45 நாட்கள் முடிந்த பிறகும் அவங்க வந்து பதிவு பண்ணல. இதை தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க எடுத்துக்காம ஹைகோர்ட்டுக்கு நம்ம போறோம். ஹைகோர்ட்ல நமக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்தோம். அதனுடைய தீர்ப்பினுடைய கால அவகாசம் முடிந்த மறுநாள் அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அத்தனை நாளும் உள்ள தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளியினுடைய உறுதியை குலைப்பதற்கு நிர்வாகத்திற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசாங்கம் காத்துட்டு இருந்தது. அது வந்து தொழிலாளி அப்ப கூட உறுதி கொலையில 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் தரோம், கடன், வட்டி இல்லாத கடன் தொழிலாளர்களுக்கு. நீங்க வந்துருங்க எங்க சங்கத்துக்கு, அங்க நாங்க ஒரு போட்டி சங்கம் உருவாக்கியிருக்கோம், அந்த சங்கத்துக்கு வந்துருங்க. சிஐடியோட சங்கத்தில் இருக்க மாட்டோம், சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தில் இருக்க மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க மிரட்டல். அப்புறம் தேவையற்ற அளவுல இந்த மிஷின்ல வேலை பார்க்குற இன்னொரு மிஷினுக்கு மாற்றுதல், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. அப்பயும் உறுதி குலையாமல் அந்த தொழிலாளர்கள் அந்த 3 லட்சம் வேணாம், உங்களுடைய இந்த வேணாம், எங்க சங்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நின்னாங்க. அந்த பதிவு என்பதும் கிடைச்சது. கிடைச்ச பிறகு கிடைத்த 2வது நாள் 3வது நாளே வந்து நிர்வாகம் வந்து ஒரு மோசமான அளவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. மேனேஜிங் டைரக்டர் சந்திக்கணும்னு கேட்கறாங்க. பிரச்சனைகள் சம்பந்தமா நிர்வாகிகள் வந்து மேனேஜிங் டைரக்டர் சந்திக்கணும், நீங்க வந்து எங்களை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. அது அங்கேதான் மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு, நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடாரு. இப்படி சந்திக்கணும்னு கேட்ட ஒரு 3 பேரை சம்பந்தமே இல்லாம இவர் வந்து மேனேஜிங் டைரக்டர் பணியை தடை செய்தாருன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த சஸ்பெண்ட் பண்றதுன்னு கேள்விப்பட்ட உடனே வந்து, ஏன்னா இன்றைக்கு தொடரல, இன்றைக்கு அந்த சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவு செய்தது சம்பந்தமாக இன்னைக்கு வெற்றி விழா அல்லது நன்றி பாராட்டு விழா என்பது காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த நிர்வாகத்தினுடைய இந்த செயலால இப்ப கடந்த 6 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்துல 1400 தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இதுல 20 பெண் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த 20 பெண் தொழிலாளர்கள் மட்டும் அவங்க ஒவ்வொரு நாளும் மாலை வீடுக்கு சென்று மறுநாள் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிற ஏற்பாடு என்பதற்கு ஏன் காரணம்னா, அந்த நிர்வாகம் அந்த போராட்டத்தின் உள்ள யாரையும் அனுமதிக்கல. சாப்பாடு வெளியில இருந்து கொண்டு போக முடியாது. இன்னைக்கு வந்து கேண்டீன் கிடையாது. இன்னைக்கு சாப்பாடு வந்து காலையில இருந்து கொடுக்கல, அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த ஏரியாவில நல்ல குளிர் இருக்கக்கூடிய சூழல்ல போர்வை தர முடியாதுன்ட்டாங்க. இப்ப போர்வை வெளியில இருந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. வெட்ட வெளியில வந்து அவங்கள படுத்துக்கிட்டு அதாவது நாங்களாகவே வந்து வெளியே வந்துடணும், தொழிலாளர்களாவே அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்ற முறையில நிர்வாகம் இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் இதை தலையிட்டு செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க 2 பேரும் மோதிக்கிங்க, நான் வேடிக்கை மட்டும் பாக்குறேன். அதாவது இது வேடிக்கை பார்ப்பது என்பது என்னன்னா, முழுக்க நிர்வாகத்துக்கு ஆதரவான விஷயம். ஒண்ணு தலையீடு செய்யணும், தலையீடு செய்து இந்த பிரச்சனையில வந்து தீர்க்கணும். ஆனா அந்த எது விஷயமும் செய்யாம நிர்வாகத்திற்கு ஆதரவாக நான் உங்களையும் திட்டல அவங்களையும் திட்டல, நான் சமமா இருக்கிறேன், நீங்களும் போராட்டத்தை கைவிடுங்க, நீங்களும் நடவடிக்கை கைவிடுங்க அப்படின்ற முறையில தான் தமிழ்நாடு அரசாங்கம் என்பது இன்றைய தேதி வரைக்கும் அவங்களுடைய நடவடிக்கை டாக்டிக்ஸ் என்பது இருந்துட்டு இருக்கு. அதனால தொழிலாளர்கள் வந்து உறுதி முக்கிய அளவுல போராடிட்டு இருக்கிறாங்க. தோழர்களே, இப்ப இந்த சூழல்ல தான் சாம்சங் போராட்டம் என்பது நடந்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல ஏன் தொழிற்சங்கம் தேவைப்படுது? இந்த தொழிற்சங்கம் தேவைப்படுவதற்கான காரணம் என்ன? நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார்ல இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு, 8 மணி நேரம் வேலை, வாரத்துல 48 மணி நேரம் வேலை. அந்த 48 மணி நேரம் வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு மேல போனீங்கன்னா ஓட்டிக்கு இரட்டிப்பு சம்பளம் தரணும். இந்திய அரசியலமைப்பு சாசனமே என்ன சொல்லுதுன்னா, நீங்க இதை சொல்றாங்க, சோசியோ எக்கனாமிக்கல் லிபர்ட்டி வந்து தரணும்னு சொல்றாங்க. சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் லிபர்ட்டி. இப்போ சமூக நீதியும் என்பதும் பொருளாதார நீதி என்பதையும் தர வேண்டும்ன்றது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தினுடைய முகப்புரை சொல்லும் போது, அப்போ பொருளாதாரம்ன்றது எங்க வரும்? அவன் ஒரு தொழிலாளியோட உழைப்பின் அடிப்படையில தான் வரும், அவனுக்கு தரக்கூடிய கூலியின் அடிப்படையில தான் வரும். அது தன்னிறைவு பெற்றிருக்கிறானா அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட ஃபர்ஸ்ட் வேஜ் கமிஷன் இந்தியாவில் உருவாக்குது இல்லைங்களா, அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் படி லிவிங் வேஜ், அந்த லிவிங் வேஜோடைய பேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ் இன்னைக்கு தேதி வரைக்கும் கொடுக்கு.
இன்றைய தேதி வரைக்கும் இந்த வாங்கியிருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த கன்சூமர் இண்டெக்ஸோட இணைச்சு இருக்கக்கூடிய பஞ்சப்படி உட்பட அனைத்தும் இந்த வேர்ல்டு வாருக்கு பிறகு வந்தக்கூடிய விஷயம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து 2001 பேஸ் அதை வச்சுதான் மினிமம் வேஜஸ் பிக்ஸ் பண்றாங்க. ஆனா நம்மளுடைய வாங்கும் சக்தியும் மற்ற விற்கக்கூடிய பொருட்களுடைய தன்மையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 1960 வருஷத்துல இருக்கக்கூடிய கன்சூமர் இண்டெக்ஸினுடைய புள்ளியின் அடிப்படையில கொடுத்தாதான் ஓரளவு சரி கட்ட முடியும். அது வந்து லிவிங் வேஜா கூட இல்லை, நான் சொல்றது ஃபேர் வேஜ் கூட கிடையாது. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளருடைய வாழ்க்கை தரம் என்பது இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபாக்ஸ்கான், நோக்கியா 2 தொழிற்சாலை. நோக்கியா தொழிற்சாலை எதுக்காக மூடப்பட்டுச்சு? நோக்கியா தொழிற்சாலையில ஆரம்பத்துல எல்பிஎஃப் சங்கம் இருந்தது, அதாவது திமுகவுடைய சங்கம் இருந்தது. சண்முகமும் காஞ்சிபுரத்தினுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சிவிஎம்பி எழிலரசனும் தான் அதனுடைய நிர்வாகிகள். அவங்க என்ன நடக்குதுன்னா, அந்த அப்போலோ சிஇடி தொழிற்சங்கம் கிடையாது, உள்ள அவங்க நிர்வாகம் ஆரம்பிச்ச சங்கம் தான். நிர்வாகம் ஆரம்பிச்ச சங்கத்துல தொழிலாளர் இருக்கும்போது ஒரு கட்டத்துல இந்த வெளியில இருந்து இது போறாங்க இல்லைங்களா, திமுக நபர்கள், திமுகவுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள், அவங்க போய் அவங்க இன்னொரு முதலாளியா மாறிடுறாங்க. ஏன்னா அவன் சொல்றான்னு செய்ய வேண்டியதானே, நீ ஏன் கேட்க மாட்டேன்னு தொழிலாளர்களை அவங்க மிரட்ட ஆரம்பிக்கும் போது தொழிலாளர்களாக தன்னிச்சையாக ஒரு போராட்டத்தை வந்து அவங்க கால்பார் பண்றாங்க. இப்ப தொழிலாளர்களை தன்னிச்சையா கால்பார் பண்ணும்போது அவங்க என்ன ஆகுதுன்னா, மொத்தம் உள்ள 1500 தொழிலாளர்களும் அவனை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான். யார் தலைமை பண்றது கூட ஆள் கிடையாது. அந்த சமயத்துல தான் சிஐடி தோழர்கள் போறாங்க. சிஐடி தோழர் போய் அந்த போராட்டங்களை தலையிட்டு அந்த தொழிற்சங்கம் என்பது அங்க அமைக்கப்பட்டு அந்த போராட்டத்தின் முடிவாக வந்து பழிவாங்கல் நடவடிக்கை கைவிடப்படுது, வேலை நேரம் சரி செய்யப்படுது, எல்லா விஷயமும் சரி பண்றாங்க. நோக்கியாவில் ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு. அப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அவன் கட்ட வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து கட்டாம போயிட்டான். கட்டாம போனதுனால அவன் கம்பெனி மூடிட்டு ஓடி போயிட்டான். நோக்கியா போனதுனால நோக்கியாவுடைய துணை நிறுவனமான ஃபாக்ஸ்கான் அவனும் அதன் அடிப்படையில மூடிட்டு அவன் வெளியே போயிட்டான். சோ இந்த நோக்கியா தொழிற்சாலையும் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையும் தமிழ்நாட்டில் மூடப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம், அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையின் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வரி ஏய்ப்பு செய்வதற்காக முயற்சி ஈடுபட்டான். அது அரசாங்கம் வந்து ஒத்துக்காத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில தான் வெளியே போனா தவிர தொழிற்சங்கம் அமைச்சதுக்காக நோக்கியா இல்லை. அந்த நோக்கியாவில் இருந்த தொழிலாளர்கள் 24 வயசுல விஆர்எஸ் ஸ்கீம் போனாங்க. 24 வயசுல விஆர்எஸ்னா அது என்னன்றது நீங்களே யோசிச்சுக்கலாம். ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க ஒரு 55 வயசுல விஆர்எஸ் போறாங்கன்றது பிரச்சனை இல்லை. 24 வயசுல போர்ஸ் பண்ணி விஆர்எஸ் ஸ்கீம்ல போகக்கூடிய சூழல் என்பது நோக்கியாவில் ஏற்பட்டது. ஒருவேளை அங்க வந்து சங்கம் இல்லாமல் போயிருந்தால், சிஐடியூ அல்லது ஏதாவது ஒரு தொழிற்சங்கம் இல்லாமல் போயிருந்தா அந்த பெனிஃபிட் என்பது அந்த தொழிலாளி கிடைச்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி என்பது இருக்கு. இப்ப சமீபத்த உதாரணம் போர்டை பொறுத்த வரைக்கும் அங்க தொழிற்சாலை என்பது ஆரம்பத்துல இருந்து அவங்க தொழிற்சங்கத்துக்கு எதிராக இருந்தாங்க. பிறகு தொழிற்சங்கம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமா உருவாக்கப்பட்டுச்சு. அதுல பல்வேறு சிஐடியூ சில காலங்கள் இருந்தாங்க, மற்ற தொழிற்சங்கங்களுக்கு சில காலம் இருந்தாங்க, பல்வேறு ஆட்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அந்த போர்டோடைய மார்க்கெட் என்பது இந்தியாவில் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹூண்டாயும் டாட்டாவும் மகேந்திராவும் சர்பாஸ் பண்ணிட்டு போகும்போது போர்டோட மார்க்கெட் குறைஞ்சதுனால அவன் அந்த கம்பெனியை மூடுறான். அவன் மார்க்கெட்டை ஒட்டி தான் அவன் மூடி நான் குஜராத்துக்கு ஃபங்க்ஷனிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். போர்டு மூடும்போது தொழிலாளர்களுக்கான இழப்பீடு சம்பந்தமான பிரச்சனை என்பது வருது. இந்திய அரசு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா 15 நாள் சம்பளம் கொடுத்தா போதுமான விஷயம். ஆனா போர்டு மூடும் போறதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி. இந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து இதுல இருந்து யூஎஸ்ல இருந்து இங்க வரும்போதே நம்ம பல தோழர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, அங்க பல்வேறு 10,000 தொழிலாளருடைய வாழ்க்கை அழிச்சிட்டு தான் வந்து இங்க 2000 தொழிலாளருக்கு வேலை கொடுக்க வருது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா இங்க மலிவா இருக்கு, மனித உழைப்பு என்பது மலிவா இருக்கு, அதுக்கான காஸ்ட் என்பது கம்மியா இருக்கிறதுனால இங்க வராங்க அப்படின்னு தான் பல்வேறு தொழிற்சங்கங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் வரும்போது சொன்னது. அந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் மூடும் போது அந்த தொழிற்சங்கங்களோட ஒப்பந்தம் போட்டு 108 நாள், வருஷத்துக்கு 108 நாள், ஒரு வருஷத்துக்கு 108 நாள் சம்பளம் என்பது கொடுப்பதாக உறுதி செய்யப்பட்டது. அதான் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸோட காம்பன்சேஷன் தான் ஹையஸ்ட் காம்பன்சேஷன். அந்த காம்பன்சேஷனை சர்பாஸ் பண்ணி தான் இப்போ போர்டுல வருஷத்துக்கு 125 நாள் காம்பன்சேஷன் என்பது வாங்கப்பட்டிருக்கு. இது தொழிற்சங்கங்கள் இருந்த காரணத்தினால்தான். இதே காலகட்டங்கள்ல இன்னொரு தொழிற்சாலை நான் சொல்ல முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா சோவல் இந்தியா தொழிற்சாலை. இந்த சோவல் இந்தியா தொழிற்சாலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹூண்டாயோடைய துணை பாகங்கள், உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அவாசின் அப்படின்ற ஒரு கம்பெனி. இந்த அவாசின் கம்பெனியுடைய துணை நிறுவனம் தான் சோவல் இந்தியா. இந்த சோவல் இந்தியாவுடைய தலைவராக இருந்தவங்க அவன் வந்து பாத்தீங்கன்னா அவனும் கொரியன். அவன் என்ன பண்றான்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியதுல ஜிஎஸ்டி கட்டாம பிரச்சனை ஆயிடுது. இந்த ஜிஎஸ்டி கட்டாம இருக்கிற சமயத்துல அவனை இந்திய அரசாங்கம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த சூழல கம்பெனியை மூடிட்டான். கம்பெனியை மூடின பிறகு அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய தொழிலாளர்களை காப்பாற்றுறதுக்கு அந்த டைம்ல ஆர்கனைஸ் யூனியன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் யூனியன் ஃபார்ம் ஆகுது. இப்போ மிஷினரிஸ்லாம் வந்து அவாசியன் கொடுத்துருக்கான், அவாசியன் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ அந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு பைசா கூட இல்லாம நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த முதலாளி வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க.
அந்த முதலாளி கோவிட் பீரியட்ல இந்தியாவிலிருந்து தப்பிச்சு இந்தோனேஷியா வழியில சவுத் கொரியாவுக்கு போயிட்டான். இப்போ இது அரசாங்கம் தான் அனுப்பி வைக்குது. நம்ம போபால் டிராஜடியில பார்த்த மாதிரி தான் அரசாங்கமே தான் அனுப்பி வச்சது. மலையாவை அனுப்பி வச்ச மாதிரி இந்த முதலாளியும் இங்கிருந்து அரசாங்கம் வந்து அவங்க பாதுகாப்பா வந்து இந்தோனேஷியா வழியாக வந்து போய் அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இந்த தொழிற்சாலையில இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்களால எந்தவித பணமும் பெற முடியாத சூழ்நிலை இருக்கு. அது போல பல்வேறு தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய விபத்துகள், கை இழப்பு, கால் இழப்பு, உயிரிழப்பு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு அங்கே ஆள் இல்லாத ஒரு சூழல். பணியிடங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் சுரண்டல்கள், பாலியல் சீண்டல்கள், இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பதற்கான ஒரு அமைப்பு இல்லை. இப்ப இது எல்லாமே வந்து கண்டிப்பாக ஒரு தொழிற்சங்கம் இருக்கும்போது ஒரு விஜிலன்ஸான ஒரு நிலைமை என்பது அங்க ஏற்படும். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே தொழில் தகராறு சட்டம் தான். இந்தியன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட். இந்த தொழில் தகராறு சட்டத்தினுடைய மிக முக்கிய 3 நோக்கம்: செட்டில்மெண்ட், அட்ஜுடிகேஷன் அண்ட் கன்சிலேஷன். இந்த 3 தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம். பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஒப்பந்தம் போடுங்க, அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் ஒப்பந்தம் போடுவதற்கும் 2 வழிகளை வந்து அவங்க வச்சிருக்கணும். ஒண்ணு, பேச்சுவார்த்தைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தையா நடத்தலாம், இல்ல இருதரப்பு பேச்சுவார்த்தை. முத்தரப்புனா அரசாங்கம் வந்துடும், இருதரப்புனா சம்பந்தப்பட்ட 2 பார்ட்டிகள், தொழிலாளியும் வேலை அளிப்பவரும் வேலையாளர். இப்போ தொழிலாளி முதலாளி என்ற வார்த்தை என்பது இல்லை, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். அதனால வந்து தொழிலாளி முதலாளி என்பதை தவிர்த்து விட்டு நம்ம சொல்றது வேலை அளிப்பவர் வேலையாளர். இந்த வேலை அளிப்பவருக்கும் வேலையாளுக்கும் இடையான இந்த பிரச்சனைகள், பிணக்குகளை வந்து பேசுவதற்கு ஒரு யூனியன், இந்த யூனியன் மூலியமாக அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லுவது, இந்த அடிப்படையில வந்து பேசுவதற்கான ஒரு செட்டப் தான் இந்திய இருக்கக்கூடிய சட்டங்கள் என்பது சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்த சட்டங்களை வந்து முறைப்படி அமலாக்கணும், சிறந்த முறையில கொண்டு போனோம்னா கண்டிப்பா தொழிற்சங்கங்கள் தேவை. ஏன்னா தொழிற்சங்கங்கள்ன்ற ஒரு பாடி இல்லாம இந்த விஷயங்களை நம்ம வந்து கொண்டு போக முடியாது. ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும் போதும் தொழிற்சங்கங்களுடைய அவசியம் என்பது அதிகரித்திருக்கிறது தான். இன்னைக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார். நம்ம பல பேர் வந்து நம்ம வீட்டு வேலை செய்பவர்கள், கான்ட்ராக்ட் லேபர்ஸ், உடல் உழைப்பு தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே பெரிய அளவுக்கு இருக்காங்க இந்தியாவில். ஆர்கனைஸ்டு செக்டாரை விட அன்ஆர்கனைஸ்ட்ல இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகம். அங்கு நடக்கக்கூடிய உழைப்பு சுரண்டல் என்பது அதிகம். இங்க அந்த உழைப்பு சுரண்டலை கேள்வி எழுப்பதற்கான ஒரு அமைப்பு, வலுவான அமைப்பு வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்தியாவில் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து போக்குவரத்து தொழிலாளி போராட்டம் பண்ணுவதோ, இபி தொழிலாளி போராட்டம் பண்ணுவதோ, ஜாக்டோ ஜெயல் அரசு ஊழியர் போராட்டம் பண்ணுவதோ ரொம்ப எளிதான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்க, படித்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஓரளவு வந்து உலக அனுபவம் என்பது இருந்துட்டு இருக்கு. ஆனா அன்ஆர்கனைஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பெருமளவு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவங்க, வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறவங்க, வீடு இல்லாதவங்க, நிலம் இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை, ஒரு நாளுக்கான வேலை கிடைக்கும் போது அவங்களுக்கு நடக்கக்கூடிய உழைப்பு சுரண்டல் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு. நான் ஆரம்ப காலங்கள்ல சேலத்துல இருக்கக்கூடிய நீதிமன்ற, தொழிலாளர் நீதிமன்றத்துக்கு வழக்கு நடத்துவதற்கு நான் ட்ரெயின்ல போகும்போது, நான் போகக்கூடிய ட்ரெயின்ல வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள், ஒரிசாவில இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் கூட வந்து பயணிப்பாங்க. அப்ப அவங்க கூட பேசும்போது நான் கேட்பேன், என்ன என்ன எங்க போறீங்கன்னா, ஒன்னும் கேரளாவுக்கு வந்து போவாங்க, எர்ணாகுளம் அது தாண்டி போவாங்க, இல்ல கோயம்புத்தூர் திருப்பூர் ஏரியாவுக்கு வருவாங்க. இப்ப அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கூட ஒரு மாச கூலி என்பது எங்களுக்கு கிடைக்காது. இங்க 10,000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்குறாங்க, கூட சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால நாங்க இங்க வேலைக்கு வரோம். இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். ஆனா இன்னைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் மினிமம் வேஜஸ் இருக்கு. இப்ப மினிமம் வேஜஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மினிமம் வேஜஸ்ல குறைந்தபட்ச கூலி 14,000 ரூபாய். அன்ஸ்கில்டு, ஸ்கில்டுக்கு பாத்தீங்கன்னா 18,000 ரூபாய். ஆனா அவன் கொடுக்கக்கூடிய கூலி என்பது எவ்வளவு இருக்கு? இந்த அன்ஸ்கில்டா இருந்தா கூட இவன் கொடுக்கறதுக்கு 10,000 ரூபாய் தான் தரான். இந்த 10,000 ரூபாயில அவன் சுரண்டக்கூடிய அமைப்பு வந்து 4,000. இந்த மினிமம் வேஜ்ன்றது ஒரு கைட்லைன். மினிமம் வேஜுக்கு மேல கொடுக்கலாம், மினிமம் வேஜுக்கு கீழே கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக மினிமம் வேஜா கொடுத்தா போதுமானதா அப்படின்னா இல்ல அப்படின்னு தான் நீதிமன்றங்கள் பல்வேறு விதங்களும் சொல்லியிருக்கிறாங்க. பல வழக்குகளையும் அந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த தொழிலாளியை பொறுத்த வரைக்கும், வடக்குல இருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் என்பது அவனுடைய உழைப்பை சுரண்டாங்கிறது அவனை சொல்ல முடியல. ஆனா இது என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஓரளவு பயன்படுது அப்படின்றான். சோ இந்த பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மேற்கு நம்ம நார்த் இந்தியாவில இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள், கிழக்கு இந்தியாவில இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் உட்பட எல்லாத்துலயும் வந்து அவங்க வராங்க. இந்த மைக்ரேட் லேபர்ஸ் சம்பந்தமான ஒரு சட்டம் இருக்கு. இந்த மைக்ரேட் லேபர்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு என்ன அமைப்பு இருக்கு? அமைப்பு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இல்லை. ஏன்னா மைக்ரேட் லேபர்ஸ் கூட இவங்க நம்ம லோக்கல் ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கவங்க போய் பேசக்கூட மாட்டேன்றாங்க. ஈவன் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மைக்ரேட் லேபர், இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மைக்ரேட் லேபர்ஸ் ஒரு சில நேரங்கள்ல, ஒரு சில இடங்கள்ல அவங்க தொழிற்சங்கத்தோட சேர்ந்து நிக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா பெர்மனன்ட் எம்ப்ளாயர்ஸா இருக்கும்போது டெம்பரரி கான்ட்ராக்ட்ஸா இருக்கிறவங்க வந்து இந்த மைக்ரேட் லேபர்ஸ் தமிழ்நாட்டில் அவங்க ட்ரேட் யூனியனா கூட சேர்ந்து நிற்கிறதுக்கான சூழல் என்பது இல்லை.
அவங்களை ஆர்கனைஸ் பண்றதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் கொஞ்சம் பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்காங்க. இதை நம்ம சுய விமர்சனமா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார் மட்டும் இல்ல, ஆர்கனைஸ்ட் செக்டார்ல இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒருங்கிணைப்பதில் கூட ஒரு பிரச்சனை என்பது இருக்கு, தொய்வு இருக்குது. அதனாலதான் வந்து உங்களுக்கு 36 நாள் நாங்க வந்து சாம்சங்ல போராட்டம் நடத்தும் போது அவங்களால உற்பத்தி எடுக்க முடியாது. ஏன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சாம்சங்கோட துணை நிறுவனமா இருக்கிற எஸ்ஹெச் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நிறுவனம். இந்த எஸ்ஹெச் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துல மொத்தம் 91 தொழிலாளிகள். இந்த 91 தொழிலாளியும் அவன் சஸ்பெண்ட் பண்ணி 7 மாசம் ஆகுது. 7 மாசமா உற்பத்தி எடுத்துட்டு இருக்கான். நிரந்தர தொழிலாளர்கள் இல்லாத நிரந்தர தொழிலாளர்கள் பணி செய்ய வேண்டிய இடத்துல ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி செய்ய வைப்பது என்பது ஒப்பந்த தொழிலாளர் சட்ட முறைக்கு எதிரான விஷயம். ஆனாலும் இந்த தமிழ்நாட்டுல கண்ணெதிரா தெரியுது. 91 பேர் சஸ்பெண்ட் இன்னைக்கு தேதி வரைக்கும், 12 பேரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய தொழிலாளிகள் 79 பேரை வந்து இன்னைக்கா நாளைக்கு என்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு வந்து அந்த தொழிற்சாலை என்பது தயாராயிட்டு. இப்போ அந்த தொழிற்சாலையில கடந்த 8 மாதங்களாக அவங்க எல்லாருமே ஜூலை மாசத்துல இருந்து வெளியே நிற்கிறாங்க. கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக உற்பத்தி என்பது முழுமையா நடந்துட்டு இருக்கு. அவன் வந்து சப்ளை பண்றான், சாம்சங் சப்ளை பண்றான். எப்படி நடக்குதுன்னா ஒப்பந்த தொழிலாளர் வச்சு நடத்தலாம். இப்போ ஒப்பந்த தொழிலாளரை வச்சு நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது சட்டம். ஆனா அந்த சட்டத்தை அமலாக்கக்கூடிய அரசாங்கங்கள் வேடிக்கை பார்க்குது. அதை எதிர்த்து நிற்க வேண்டிய தொழிலாளர்கள் ரோட்ல நிற்கிறாங்க, அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா உள்ளே அவனுக்கு எதிராக அவன் வர்க்கத்தை சார்ந்த இன்னொரு வர்க்கமான ஒப்பந்த தொழிலாளர் போய் அந்த வேலையை போய் செய்யறாங்க. ஸோ இந்த ஏற்பாடு என்பது இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு என்பது ஒரு சரியான தீர்வு என்பது கிடைக்காது. அதனால ஒப்பந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டமும் தேவையும் என்பது இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. மைக்ரேட் லேபரை வந்து ஒர்க்கணிக்கக்கூடிய தேவை இருந்துட்டு இருக்கு. நாம வந்து அவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்த வந்தேரிகள் அப்படின்லாம் பேசக்கூடிய நபர்களா நாம இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையும் கிடையாது. இப்ப சமீபங்கள பார்த்தா நான் 2-3 விஷயங்களை வந்து நான் சொல்லி நினைக்கிறேன் மைக்ரேட் லேபர் சம்பந்தமா. இந்த மைக்ரேட் லேபர் வந்து அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில ஈடுபடும் போது ஒரு விபத்து ஏற்பட்டா கூட அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அவங்களுக்கான இழப்பீடு என்பது கடைசி வரைக்கும் ஒண்ணுமே கிடைக்காம போயிடுது. சில பேர் வந்து இங்கிருந்து அந்த பாடியை கொண்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம இங்கே எரிச்சிட்டு போற சூழல் என்பதும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நவீன கொத்தடிமைகளாக அந்த மைக்ரேட் லேபர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த மைக்ரேட் லேபர்ஸுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் என்பது உருவாக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டுல தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலாளிகளுடைய எண்ணிக்கையில் 95% வட இந்தியாவில இருந்து வந்திருக்கு. ஆனா அந்த முதலாளிக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் என்பது இங்க எந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் யாருமே அதை பத்தி பேசுவது கிடையாது. ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வர்க்கமா இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கம் மட்டும்தான் அவங்க வந்தேரிகளா இருக்காங்க, வந்திருக்காங்க, பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு நம்ம ராமநாதபுரத்துலயும் அந்த பிரச்சனை பார்த்தோம். பானிபுரி கடையில வித்துட்டு இருந்த ஒரு பையனை போய் அடிச்சாங்க. திருப்பூர்லயும் அந்த பிரச்சனையை பார்த்தோம். கோயம்புத்தூர்லயும் அந்த பிரச்சனை என்பது இருந்தது. சென்னையிலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்தது. ஸோ இந்த செக்டார்ஸை வந்து நீங்க நம்ம எஜுகேட் பண்ணா இவங்க மூலியமாக தொழிற்சங்கங்களுக்கான உரிமைகள் சம்பந்தமா பேசும்போது நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் என்பது வடக்குல ஏற்படும். வடக்குல அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் தெற்குல இங்க இருக்கு. ஆனா அந்த செக்டார்கிட்ட நம்ம ரீச் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாதனால இந்த பிரச்சனை என்பது நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ தொழிற்சங்கங்களுடைய ரோல் என்பது வெறும் கூலி உயர்வு, போனஸ், அதுக்கடுத்து இத்தியாதி மத்த எனக்கு வந்து கல்வி செலவு காசு கொடு, இதோட முடிந்து போனதல்ல. தொழிற்சங்கம் தொழிற்சாலையினுடைய தொழிலாளிக்கு என்பது ஒரு வர்க்கம். அந்த வர்க்கத்திற்கு என்று ஒரு சில கடமைகள் இருக்கு. அந்த வர்க்க கடமைகள் என்பது இந்த இருக்கக்கூடிய சுரண்டலை எதிர்ப்பது, இந்த சுரண்டலை எதிர்ப்பதற்கான அனைத்து விதமான செயல்பாடுகளையும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அப்படின்ற ஒரு உணர்வு என்பது ஊட்டுவதற்கு இந்த தொழிற்சங்கங்களுக்கு வந்து மிக முக்கியமான ரோல் இருக்கு. ஆனா அது நம்ம நடைமுறையில் அந்த அளவுக்கு பண்றோமா அப்படின்னா அது சுய விமர்சனமா ஏத்துக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 15% கூட நம்ம அதற்கான வேலைகள் என்பது செய்யவில்லை அப்படின்றதான். நானும் பல்வேறு விதமா என்னுடைய கிளைண்ட்ஸ் வருவாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் வந்து பேசும்போது நான் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு 2 விஷயம் இருக்கும். ஒன்று ஏஐடிசி தோழர்கள் வந்தாங்கன்னா நீங்க ஜனசக்தி வாங்குறீங்களான்னு கேட்பேன். இல்ல சிஐடியு தோழர்கள் வந்தாங்கன்னா நீ வந்து சிஐடியு செய்தி வாங்குறியா இல்ல தீக்கெதிர் வாங்குறீங்களான்னு கேட்பேன். ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய வழக்காடிகள் என்பது வெறும் சிஐடிஓ ஏஐடியூசி மட்டுமல்ல, எனக்கு பிஎம்எஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் வழக்காளர்கள் தான். நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆகுறது இல்லை அப்படின்றது மட்டும் தான் பிரின்சிபல். பிஎம்எஸ்க்கும் அப்பியர் ஆகும், ஐஎன்டியூசிக்கு அப்பியர் ஆகும், எல்லாருக்கும் அப்பியர் ஆகும். ஆனா குறிப்பா நான் இந்த 2 தொழிற்சங்கங்கள் குறிப்பா நான் கேட்பேன். ஆனா பெரும்பாலான தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பத்திரிகைகள் கூட வாங்குவது கிடையாது. படிக்கக்கூடிய தோழர்கள், கூலி வேலை செய்யக்கூடிய தோழர்கள் வந்து அர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கவங்களுக்கு போய் அந்த கேள்வி கேட்க முடியாது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐடிஐ டிப்ளமோ படித்திருக்கக்கூடிய தோழர்கள். அவங்க கிட்ட கேட்கும் போது கூட இந்த பத்திரிகைகள் என்பது ரீச் ஆகல அப்படின்றதான் மோசமான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை வந்து கொண்டு போகாம தொழிலாளர்களை வந்து அரசியல் படுத்தாம நம்ம தொழிற்சங்கங்கள் நடத்துவது என்பது வெறும் கூலி உயர்வு கேட்கறதுக்கு மட்டுமா தான் இருக்குமே தவிர அதை தாண்டிய ஒரு விஷயத்துக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடா இருக்காது அப்படின்றதான். ஸோ நம்ம இந்த சூழலில் இந்த தொழிற்சங்கங்கள் தேவையின் அடிப்படையில நாம அது மட்டும் முதலாளி எதிர்ப்பது மட்டும் ஒரு கோரிக்கையை மட்டுமல்ல, தன்னுடைய வர்க்க உணர்வையும் வளர்ப்பதற்கான ஒரு இடமாக இந்த தொழிற்சங்கங்கள் மாற வேண்டும். அதற்கான சூழல் என்பது அமைப்பதற்கு அனைவரும் வந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி
தோழருக்கு அனுமதித்த அந்த 45 நிமிடங்கள்ல என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன் தொடர். நன்றி தொடர்.